சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோவையில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் கோவையில் காலி சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் தென்னிலவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். போராட்டம் தொடர்பான விவரங்கள் தென்னிலவன். நிச்சயமாக, அதாவது இந்த மத்திய கிழக்கு போர் காரணமாக நாடு முழுவதும் இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடுன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழிற்சாலைகள், உணவகங்கள், பேக்கரி என பெருமான அளவு பாதிப்பு இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது போராட்டங்கள் வெடிக்க துவங்கி இருக்கிறது. தற்போது கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த வணிக சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் அதனை போர்க்கால அடிப்படையில் ஒன்றிய அரசு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அதாவது வணிக சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வர்த்தக கிளை சார்பாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இது அதிக அளவு சிறு குறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறு வணிகர்கள், பேக்கரி, அதே போல் சின்ன சின்ன உணவகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த சூழல் தான் பார்த்து வருகிறோம். இந்த சூழலில் தான் தற்போது இந்த வணிக சிலிண்டரின் தட்டுப்பாட்டை உடனடியாக ஒன்றிய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தோழர் வணக்கம். இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான நோக்கம் என்ன? கோவை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? கோவையில் செயல்படக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மெனுவை குறைத்து விட்டார்கள். சிறு நிறுவனங்கள் முழுவதும் இன்றோடு மூடக்கூடிய நிலையில் இருக்கிறது. நாட்டின் பிரதமர் நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பொய்யை ஒரு பிரதமர் அமைச்சரால் பேச முடிகிறதா என்று எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கிறது. நாடு முழுக்க இதான் நிலைமை. உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும், உடனடியாக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வர்த்தக பிரிவின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொழில் நகரமாக இருக்குது, அதிக அளவு தொழிலாளர்களும் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உணவுக்கு என்ன பண்ணுவாங்கன்ற? கொரோனா காலத்தில் கூட உணவு தட்டுப்பாடு கிடையாது. ஆனால் மோடி அரசனுடைய தவறான வெளியுறவு கொள்கை காரணமாக முன்பே திட்டமிடப்படாத காரணத்தினால் கடுமையான சிரமத்தை லட்சக்கணக்கான தொழிலாளிகள், ஒரு நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் தொழிலாளிகள் வந்து போகக்கூடிய பெருநகரம் இது. இந்த பெருநகரத்தில் கடைகள் மூடப்பட்டால் அவர்கள் பட்டினியால் வேதனைப்படுவதை தவிர வேறு மாற்று இல்லை என்கிற ஒரு அபாயகரமான நிலைமை உருவாகி இருக்கிறது. அதாவது கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு அதிக அளவு தொழிற்சாலைகளும் தொழிலாளர்களும்